Hello, எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். இன்னைக்கு தமிழில் பேசுனாங்க. ஓகே, ட்ரை பண்ணுறோம். பாருங்க, தமிழ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பட் கேரக்டர் செல்வம் வந்து அழகான டைலாக்ஸ் எடுத்துருந்தாரு. அதுதான் நான் வந்து சொன்னேன். அண்ட் இந்த படத்தோட ஹீரோ துல்கர் என்ன பியூட்டிஃபுல்லாக பேசுவார் தமிழ். ஸோ டோன்ட் ஜட்ஜ் இட் பேஸ்ட் ஆன் மை தமிழ். ஸோ அதான் சொல்கிறேன். என் வாழ்க்கை வந்து ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ தெலுங்கு ஃபேமிலிஸ் தட் மூவ் ஃப்ரம் சென்னை. இங்கே டிநகருக்கு ஃபில்ம் நகருக்கு ஷிஃப்ட் ஆன ஒரு ஃபேமிலிஸ்ல நான் வாழ்ந்தேன். அங்கே வந்து சின்ன வயசுல ஐ ஒன்லி ஹர்ட் அ ஃபியூ திங்ஸ். என்னன்னா, விஜயவாணி ஸ்டுடியோஸ்ல இப்படி நடந்தது, ஏவிஎம் செட்டியார் சார் இப்படி ஸ்டுடியோ கட்டினாரு, அண்ட் அந்த ஸ்டுடியோல இந்த ஸ்டார் இது சொன்னாரு. ஸோ எனக்கு வந்து ஆல் மை சைல்ட்ஹுட் தோஸ் ஸ்டோரிஸ் வர் ஃபேசினேஷன்ஸ். அண்ட் அந்த மாதிரி ஒரு வேர்ல்ட்ல வந்து செல்வா brought this amazing story called காந்தா. செல்வா பத்தி நவம்பர் 14th அப்புறம் இன்னும் நிறைய பேசலாம். There's a lot more to speak because he's one of the finest people I've met and found in my life. And அவர் வந்து எவ்வளவு ஆத்தென்டிக் ஆன ஆள்னா, இந்த படத்துல he wanted ஒரு புதுமுகம், நியூ ஹீரோயின். ஓகேடா, கேரக்டர் ஓகே, புதுமுகம் வந்து ரெகுலராக வந்து யூ கேன் ஜஸ்ட் காஸ்ட் மீ ஆக்டர்ஸ் தட்ஸ் தேர்னு சொன்னாங்க. இல்லை, அவர் வந்து ஒரு 3 months இல்லை 6 months வந்து ஒரு ஐ திங்க் மேபி ஓவர் 100 ஆடிஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து நான் ஒரு 50 வீடியோஸ் பார்த்தேன். ஆக்சுவலி ஒரு டைமில் வந்து என் ஃபோனில் ஒன்லி புது கேர்ள்ஸ் ஃபோட்டோஸ் தான் இருந்தது. பார்த்தா ஒரு மாதிரியாக இருந்தது. பட் he went and found Bhagyashree after that. Bhagyashree, I wanted to say welcome to cinema, but நான் எடுத்த டைம்ல வந்து அவர் வந்து தெலுங்குல பாப்புலரான ஹீரோயின் ஆயிட்டாரு. ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமா தான் சொல்லுவேன். இந்த படத்தை அதான் சொன்ன செல்வா வந்து ஆத்தென்டிசிட்டி. இந்த படத்துல ஒரு டைரக்டர் வேணும், டைரக்டர் அந்த கேரக்டருக்காக. ஸோ he went and selected Samudrakani sir, who is a director himself and an amazing actor. என்ன ஒரு ஆக்டர், என்ன ஒரு மனிதன். This is my second film with him, and he is truly the most professional human being and the most dedicated actor I've met. On the set, you won't even feel like an actor. You feel like Selva's assistant director actually. Mama, I want to adjust பண்ணோம், frame adjust பண்ணோம், background adjust பண்ணோம், அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. And he கூட அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் பக்கத்தில் சொல்லு, இதை சேஞ்ச் கவி. So constantly he is fully in that energy at all times. Sir, thank you very much.